பிரைஸ் தி லார்ட். 13 ஜனவரி. இன்றைக்கான வார்த்தை கீழ்ப்படிதல். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக முறை நம்ம எதிர்த்து நிற்க வேண்டியவனுக்கு நம்ம எதிர்த்து நிற்காம தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாகவும் நம்ம எதிர்த்து நிற்கிறவர்களை நாம் காணப்படுகிறோம். ஸோ கீழ்ப்படியாமை நிமித்தமாக யோனாவுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ ஒரு பெரிய ஆபத்தில் ஒரு அழிவில் மாட்டிக்கொண்டு திரும்பவுமாய் தேவனுடைய கிருபையினால் மீட்டு கொண்டு வரப்பட்டார். இதை கீழ்ப்படுதல் நிமித்தமாய் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நன்மையை நம்ம நோவாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் கீழ்ப்படுதல் நிமித்தமாய் அவர் மாத்திரமல்ல, ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களும் மிருக ஜீவன்களும் காப்பாற்றப்பட்டதை நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ நாம் கூட அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், பிசாசினுடைய திட்டத்துக்கு நமக்கு தெரியாமலே நாமளே என்ன பண்ணுறோம், புகுத்தி கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஸோ இந்த நாளில் நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம், நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிவோம். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்ற முடியும். தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம எப்போ கொடுத்து கீழ்ப்படுதலோடு இந்த நாளை துவங்குவோம். பை தாட்ஸ் ஆஃப் கார்லின். ஹாவ் அ நைஸ் டே.